எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோவை பிரியா சமையல். இந்த வீடியோல பாதாம் பவுடர் வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போறோம் பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. நல்லா திக்கா இருக்கிற 1/2 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக பால் காசிக்குங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. பால் நல்லா காயிட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னா ஐஸ்கிரீம் நல்லா கெட்டியாக வருங்க. அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோங்க. பால் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி கொடுங்க. பொங்கி மேலே வராமல் இருக்குங்க. அதனால் நல்லா கலக்கி கொடுங்க. நல்லா கொஞ்சம் திக்காகணுங்க. அது வரல நல்லா காசிக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டேங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை இப்போ ஊற்றிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வருங்க. பாலும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டும் சேர்ந்து நல்லா திக்காக வரணுங்க. அது வரலாம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சுங்க. இப்போ நம்ம பாதாம் பவுட்ரு போட்டுக்கலாங்க. 6 ஸ்பூன் பாதாம் பவுட்ரு போட்டுக்கலாங்க. பாதாம் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் மீடியமாக வச்சு நம்ம 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம 6 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா திக்கா வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி கெட்டியா திக்கா வரணுங்க. நல்லா கெட்டியா திக்காயிடுச்சுங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த பாதாம் பாலை சூடே இல்லாமல் நல்லா சில்லுன்னு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கிங்க. இந்த பாதாம் பாலை நல்லா கிரைண்ட் பண்ணி வந்துடுங்க. நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ண பாலுங்க இது. இப்போ இந்த பாக்ஸில் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு நம்ம மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இப்போ திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுங்க. இப்போ ஜாரில் ஊற்றிக்கலாங்க. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிங்க. இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. திருப்பி நம்ம இந்த டப்பாவில் ஊற்றிக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு 8 ஹவர்ஸ் அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இதை நான் நைட்டே வச்சுட்டேங்க. இப்போ நான் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேங்க. இப்போ பாதாம் முந்திரியில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாங்க. நல்லா ரவுண்டாக வருங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப டேஸ்டான பாதாம் ஐஸ்கிரீம் ரெடி.